Very good morning students. Today we are discussing about chemical kinetics. Chemical, it means chemical reaction. Kinetic, it means the based on the physics way one particles moving one place to another place. ஒரு particles ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், velocity with respect to time. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், kinetics. அப்போ ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைடு மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கெமிக்கல் கைனடிக்ஸ். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், அப்போ பேஸ்ட் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாக இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன், மாட்ரேட் ரியாக்ஷன், இட்ஸ் அ ஸ்லோ ரியாக்ஷன், 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது, பேரியம் குளோரைடு எடுத்து சல்ஃபரிக் ஆசிடில் டிசால்வ் பண்ணுறேன், இட்ஸ் இமிடியேட்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கோல்டார். இப்போ ஒரு கோல்டார் உற்பத்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கும், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அது உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் டைம் இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி ஸ்லோ ரியாக்ஷன். அதே பாருங்கள், இப்போ ஐஸ் க்யூப் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு வாட்டரை ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம உள்ளே வைக்கிறோம் ஒரு டம்ளரில், அது ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 hours 3 hours, இது வந்து மாட்ரேட் ரியாக்ஷன். இப்போ தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், அது ஹீட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும், இது மாட்ரேட் ரியாக்ஷன். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு டைமை எடுத்துக்கும். அப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். அப்போ ஜென்ரலாகவே கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா வி கேன் எக்ஸ்பிளைன் தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ரேட்னா என்ன, ரேட் அப்படின்றது இங்கே ஸ்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி போயிட்டு வரக்கூடிய அந்த டைம் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்ஸ் வே. ஸோ டைமை பொறுத்து நகர்ந்து போச்சுன்னா அதை நீங்கள் ஸ்பீட்னு சொல்கிறீங்க, டைம் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து நகர்ந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரேட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ் எதை பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொடுக்குது அப்படின்னா வி கேன் எக்ஸ்பிளைன் தி ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நடக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். அப்போ மெக்கானிசம் நம்ம ஈஸியாக டிஸ்கவர் பண்ணிக்கலாம், ஒரு ரியாக்டன்ட் எப்படி ப்ராடக்டாக மாறுது அப்படின்றதுக்கான மெக்கானிசம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டிரான்சிஷன் ஸ்டேட் இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டு. டிரான்சிஷன் ஸ்டேட்டில் போய் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டு எந்த மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆகுது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஃபைனல் ஸ்டேஜில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற லெசன் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12th போர்ஷனில் ஸோ ரேட்னா என்ன, ஆர்டர்னா என்ன, ஸோ இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர், அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட்ஸ் அண்டு கொலிஷன் தியரியை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். தென் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கெமிக்கல் கைனடிக்ஸ் டெர்மினாலஜியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். அப்போ ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் எதை பொறுத்து இருக்கும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட். ஸோ அப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட். ஸோ அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்டிவ் மாஸ். அப்போ அது ஆக்டிவ் மாஸ்ன்றதுக்கு நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம். அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் லிட்டர். அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன யூனிட் பாருங்கள், உங்களுக்கு மோல் பர் லிட்டர். ஸோ இப்போ ஏ அப்படின்ற பொருள் பியாக மாறுதுன்னு வச்சுக்கங்களேன், ஏ இஸ் அ ரியாக்டன்ட், பி இஸ் அ ப்ராடக்ட். அப்போ ஏ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், டிஸப்பியர் ஆகும், பி என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அப்போ ஒரு ஏ டிஸப்பியர் ஆகும்போது இன்னொரு பி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ 1:1 ரேஷியோவில் ஒரு ரியாக்டன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர், ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர். அப்போ இது ரேட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஏவை பொறுத்து தான் இருக்கும். அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ மேத்தமெட்டிக்கலாக ஒரு ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்,
ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே ரியாக்டன்ட் யார்? ஏ. அப்போ ஏ எத்தனை இருக்குது? 1. அப்போ ரேட் எப்படி எழுதலாம்? ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ பவர் 1. அப்போ இங்கே எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அதை இங்கே நீங்கள் பவரில் போட்டுக்கணும். அப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறேன். அப்போ ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எனி ப்ராடக்ட் ஆர் reactant is called as a rate of the chemical reaction under the unit times. பாருங்கள், ஏ வந்து பியாக மாறுது. அப்போ ஏ கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகணும், பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர் ஆகணும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? பாருங்கள், மோலார் கான்சன்ட்ரேஷன் டிஸப்பியர் ஆகிறது நீங்கள் எழுதிக்கிங்க மைனஸ் இதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிஸப்பியர் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இல்லைனா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவில் எழுதலாம் மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி. ஸோ இப்போ ரேட் ஆஃப் த ப்ராடக்ட், அப்போ ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியர் ஆகுது, ரியாக்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. அப்போ ப்ளஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி. இதை டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம்? ப்ளஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி. அப்போ ஓவரால் ரியாக்ஷனுக்கு நமக்கு ரேட் எப்படி இருக்கணும்னா minus d molar concentration of A with dt equal to plus d molar concentration of B divided by dt. Next பாருங்கள், யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். அப்போ ரேட்டுக்கு நம்ம என்ன யூனிட் கொடுக்கலான்னா யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை யூனிட் ஆஃப் டைம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மோல் பர் லிட்டர் இன்வெர்ஸ்னு சொன்னேன். அப்போ யூனிட் ஆஃப் டைமுக்கு செகண்ட் இல்லைனா மினிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் டிவைட் பை செகண்ட். அப்போ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவே கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் லிக்விட் இருந்தால் மட்டும்தான் இந்த யூனிட் வரும். இப்போ கேஸாக இருந்தால் பாருங்கள், அதை யூனிட் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் டிவைட் பை யூனிட் ஆஃப் டைம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷருக்கு என்ன யூனிட்னா ஏடிஎம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் டிவைட் பை செகண்ட். அப்போ ஏடிஎம் செகண்ட் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், ஆர்டருக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னா சம் ஆஃப் த பவர் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் பவர் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டர். இப்போ பாருங்கள், ஏபி ரியாக்டன்ட் நமக்கு சிடின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. ஏ எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா எம் மோல் எடுத்துக்கிறேன், பி எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா என் மோல் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு ரேட் லா படி நம்ம ரேட் எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். நம்ம ரேட் லாவில் பார்த்துருக்குறோம். அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ, அப்போ இது எவ்வளோ மோல் இருக்கோ அதை பவரில் போட்டுக்கணும், இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, அதோட பவரில் என்ன இருக்குது? என் இருக்குது. அப்போ என். அப்போ ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுற கே. அப்போ ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எம் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என். அப்போ எம்என் என்னவோ அதுதான் அதனுடைய ஆர்டர். இப்போ எம்முக்கு வேல்யூ எண்ணுக்கும் வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 + 1 2. அப்போ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ எம்முக்கு வேல்யூ 1 இருந்து எண்ணுக்கு வேல்யூ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 + 0 1. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஹைட்ரஜன் கேஸு குளோரின் கேஸு ரெண்டு ரியாக்டாக HCl ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், கேஸுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அப்போ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ இதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 0. அப்போ இது என்ன ஆர்டரில் வரும்? 0 ஆர்டரில் வரும். அதாவது இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ 0, கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்போ 0 + 0 0. இப்போ எம் + n 0 வேல்யூ. அப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், அமோனியம் நைட்ரேட்டு வாட்டராகவும் ப்ளஸ் நைட்ரஜன் கேஸாகவும் வெளியே போகுது. அமோனியம் நைட்ரேட்டு லிக்விடாக இருக்குது. அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? எதுவுமே போலன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ ரேட் லா படி ரேட் எழுதுகிறோம். அப்போ ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட். முன்னாடி 1 இருக்கிறதால பவரில் 1 போடுறீங்க. அப்போ இந்த 1 தான் ஆர்டர். அப்போ இது என்ன ஆர்டர்? ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் ஆர்டரை வந்து இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு எஸ்டரோடு ரியாக்ட் பண்ணுறோம். இது வந்து சஃபானிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்டர். நமக்கு சோடியம் அசிட்டேட்டையும் ப்ளஸ் எத்தனாலும் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு லிக்விட் தான். அப்போ இந்த ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம வழக்கப்படி எழுதுவோம், ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட் ரெண்டே எழுதுகிறோம். அப்போ பாருங்கள், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேவை அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அது எவ்வளோ இருக்குது? 1 டைம்ஸ் இருக்குது. மேலே பவரில் 1 போட்டுக்கிறேன்.
அப்புறம் எஸ்டர் பாருங்கள் மேலே 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள் m+n அந்த ஃபார்முலா தான். அப்போ அதனுடைய ஆர்டர் என்ன 1+1. அப்போ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ பாருங்கள், இப்போ ஆர்டருக்கு வந்து என்ன யூனிட் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா nth. இப்போ n வேல்யூ என்ன, ஆர்டர் 1 2 3 0 இதை அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரலாக மோல் n-1 லிட்டர் 1 - n செகண்ட் இன்வெர்ஸ். இப்போ 0 ஆர்டர்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய ஆர்டர் வந்து 0. அப்போ n வேல்யூ 0. அப்போ n வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா மோல் 0 - 1 லிட்டர் 1 - 0 செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ நமக்கு ஓவராலாக அதனுடைய யூனிட் என்ன வரும், மோல் இன்வெர்ஸ், லிட்டர் இன்வெர்ஸ், செகண்ட் இன்வெர்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பாருங்கள், n வேல்யூ 1, ஃபஸ்ட் ஆர்டர்ன்றதுனால n வேல்யூ வந்து 1. அப்போ மோல் 1 - 1 1 - 1 0 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், லிட்டர் 1 - 1 அதுவும் உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் உள்ள உங்களுக்கு 0. அப்போ செகண்ட் இன்வெர்ஸ் தான். அப்போ ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட்னு கேட்டாங்கன்னா செகண்ட் -1. செகண்ட் ஆர்டருக்கு பாருங்கள் 2, ஆர்டர் வந்து வேல்யூ 2. அப்போ பாருங்கள் 2 - 1 மோல் 2 - 1 லிட்டர் 1 - 2. அப்போ 2 - 1 1. அப்போ மோல் பவர் 1 லிட்டர் பாருங்கள் 1 - 2 -1. இப்போ மைனஸ் லிட்டர் -1. அப்போ செகண்ட் இன்வெர்ஸ். தேர்ட் ஆர்டர் பாருங்கள், மோல் n வேல்யூ வந்து 3. அப்போ மோல் 3 - 1 லிட்டர் 1 - 3 செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ 3 - 1 2. அப்போ மோல் ஸ்கொயர்டுன்னு ஆகிடும். லிட்டருக்கு பாருங்கள் மோல் பவர் உங்களுக்கு -2 வந்துடும். செகண்டு பாருங்கள் -1. இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களுக்கு யூனிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், ஏ வந்து பியாக மாறுது. அப்போ ஏ 1 moles ஆஃப் ஏ 1 moles ஆஃப் பியாக மாறுது. அப்போ ஏ வந்து டிஸப்பியர் ஆகுது, பி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏ எவ்வளோ ஸ்பீடில் டிஸப்பியர் ஆகுதோ அவ்வளோ ஸ்பீடில் பி ஃபார்ம் ஆகும். இப்போ 50 km ஸ்பீடில் இவன் ஓடுறான்னு வச்சுக்க, அப்போ இவன் 50 km ஸ்பீடில் இவனும் ஈக்குவலாக ஓடுவான். ஸோ அப்போ ஏ உடைய ரேட்டும் பி உடைய ரேட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பாருங்கள், இனிஷியலாக வந்து ஏ உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இனிஷியலாக பி உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஃபைனலாக ஏ உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், பி உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், ஏக்கு ரேட் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ என்ன டைம் இருக்குன்னா t1 டைம். அப்போ ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் A1 கான்சன்ட்ரேஷன். இப்போ ஃபைனலாக ஏ பியாக மாறுதுன்னு வச்சுங்க, அப்போ T2 கான்சன்ட்ரேஷனு. அப்போ ஏ எவ்வளோ இருக்குன்னா A2 கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ இதனுடைய ரேட், அப்போ நான் என்ன பண்ணேன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஃபைனல் கான்சன்ட்ரேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஃபார் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுதுன்னா டிஸப்பியர், அதாவது ஏ வந்து டீகம்போஸ் ஆகுது, இது டீகம்போஸ் ஆனதாக பிஏ ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மைனஸ் represented as a disappear of A. அப்போ change in the concentration divided by time. இப்போ பாருங்கள், அப்போ ஃபைனலாக வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, A2. அப்போ ரேட் ஆஃப் த டீகம்போஷன் ஆஃப் A ரேட் ஈக்குவல் டு, அதாவது மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A2 மைனஸ் A1. இந்த மைனஸ் ரெப்ரசன்டேஷன் டிஸப்பியர் ஆஃப் A. பாருங்கள், A2 எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னா T2 டைமில், A1 எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னா T1 டைமில். அப்போ ரேட் எப்படி எழுதலாம், மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A1 டிவைட் பை T2 மைனஸ் T1. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு மைனஸ் ஓவராலாக வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்போ A2 மைனஸ் A1 டெல்டா ஏன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ T2 மைனஸ் T1 டெல்டா T அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரேட் ஆஃப் பி. இப்போ ஏ எவ்வளோ ஸ்பீடில் ரியாக்ட் ஆகும், ஐ மீன் அதே ஸ்பீடில் பி டீகம்போஸ் ஆகும். அப்போ பி ஆனது B2 மைனஸ் B1 எழுதுகிறேன். அப்போ B2 வந்து T2 டைமில் கிடைக்கும், B1 வந்து T1 டைமில் கிடைக்கும். அப்போ ரேட் எப்படி எழுதலாம், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால டெல்டா. இது உங்களுக்கு பாருங்கள், ஏ வந்து டிஸப்பியர் ஆச்சு, பி ஆனது அப்பியர் ஆகுது. அப்போ டெல்டா பி மோலார் கான்சன்ட்ரேஷன் பி டிவைட் பை டெல்டா டி. இப்போ A1ம் A2ம் A1ம் B1ம் உங்களுக்கு வந்து சேம் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல். அப்போ எப்படி எழுதலாம், மைனஸ் டெல்டா ஏ டிவைட் பை
delta T equal to plus delta B divided by delta T. பாருங்கள், ஸ்கெமட்டிக் டயக்ராமில் ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஐ மீன் ரியாக்டன்ட் எப்படி ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா பாருங்கள், இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து ஏ கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஒரு கிலோ சுகர் எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் டிசால்வ் பண்ணுறேன். இனிஷியல் ஸ்டேஜில் சுகருடைய அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ஃபைனல் ஸ்டேஜில் சுகர் சொல்யூஷனுடைய அமௌண்ட், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆனது டிசால்வ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இனிஷியலாக 2 கிலோ சுகர் 1 கிலோ சுகர் ஆனது உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ரியாக்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வந்துடும். ப்ராடக்ட்டு சுகர் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ சுகரும் சுகர் சொல்யூஷனும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கும்போது ரெண்டு மிட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்லிபிரியம். ரெண்டும் 1:1 ரேஷியோவில் இருக்கும்போது அந்த மிட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு ஈக்லிபிரியம். அப்புறம் ஒரு கொஞ்சம் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பி ஆனது உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், அதாவது சுகர் சொல்யூஷன் ஆனது உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டோக்கியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷனாக என்னென்னு தெரிஞ்சுங்க. ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷனாக ஒரு டிஸப்பியர் ஆகக்கூடிய அந்த ரியாக்டண்ட்டும் அப்பியர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டும் ஈக்குவல் ஸ்பீடில் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஸ்டோக்கியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு மோல் ஒரு பாருங்கள் 2 பியாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இதனுடைய ரேட் நம்ம எப்படி எழுதலாம்னா, அப்போ பாருங்கள், ஒரு டிஸப்பியர் ஆகும்போது 2 பி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த வந்து டிஸப்பியர் ஆகும்போது 2 மடங்கு ஸ்பீடில் பி ஃபார்ம் ஆகும். அப்போ இதனுடைய ரேட் எப்படி எழுதலாம்? இப்போ பாருங்கள், நான் பியை வச்சு ரேட் எழுதுகிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு அப்பியர் ஆகுது நமக்கு, அப்போ ப்ளஸ் டேர்ம் போடுறோம். அப்போ டி டிவைட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ டி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி. இதுக்கு எதுக்கு ஈக்குவல்? 2 டைம்ஸ் ஸ்பீடு. அப்போ ஏ டிஸப்பியர் ஆகிறத விட பி ஆனது அப்பியர் ஆகிறது 2 மடங்கு பயங்கர ஸ்பீடாக நடக்கும். அப்போ இது அப்படியே இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கிறோம். ப்ளஸ் இது ஏவை வச்சு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் ஈக்குவல், அந்த ஸ்பீடை நம்ம 2 டைம்ஸ் ஈக்குவல் சொல்லி, ஏன்னா இங்கே 2 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ 2 இன்ட்டு இது டிஸப்பியர் ஆகுது மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடின்னு எழுதலாம். சரி, இப்போ ரேட்டு ஏவை வச்சு எழுதணும் அப்படின்னா பாருங்கள் டிஸப்பியர் ஆகுது, டிஸப்பியர் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி எதுக்கு ஈக்குவல்? இது 1 மோல் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பியை வச்சு நான் எழுத போகிறேன். அப்போ அதை விட இது வந்து 2 டைம்ஸ் ஸ்பீட் அதிகம். அப்போ பியை வச்சு எழுதுனா 1/2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 1:2 ரேஷியோவில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை வச்சு நம்ம எழுதும் போது டிவைட் பை 2ன்னு போட்டுக்கிறோம். அப்புறம் 1/2 அப்பியர் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி. இப்போ பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ். ரேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஏ எவ்வளோ இருக்குது? எக்ஸ் டைம்ஸ் இருக்குது. பி எவ்வளோ இருக்குது? ஒய் டைம்ஸ் இருக்குது. இது சிடின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ ரேட் எப்படி எழுதலாம்? மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் நம்ம எழுதுகிறோம் ஸ்டோக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனில். இப்போ பாருங்கள், ரேட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எழுதுகிறேன், டிஎக்ஸ் டிவைட் பை டிடி. அப்போ எக்ஸுன்ற இடத்துல ஏவை எழுதுகிறேன். அப்போ எக்ஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் டைம்ஸ் இருக்குது. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணி எழுதலாம் ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே உங்களுக்கு டிஸப்பியர் ஆகுது, இது ரெண்டும் அப்பியர் ஆகுது. அப்போ இது மைனஸ் டேர்ம். அப்போ -1/x dx டிவைட் பை டிடின்ற மாதிரி. அப்போ டி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி. அப்போது இது ஒய் டைம்ஸு. அப்போது 1/y இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒய், அதனுடைய டிவைட் பையில் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ டி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைட் பை டிடி. அதே பாருங்கள், ப்ராடக்ட் சைடுக்கு எழுதுறீங்க. ப்ராடக்ட் சைடு நீங்கள் ப்ளஸில் எழுதணும். பாருங்கள், 1/L மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டிவைட் பை டிடி. பாருங்கள், 1/m மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைட் பை டிடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ரேட். இப்போ பாருங்கள், சைக்ளோப்ரோபேன் அது ப்ரோப்பீனாக ஃபார்ம் ஆகுது. 780 டிகிரி கெல்வினுக்கு நான் ஹீட் பண்ணுறேன். அப்போ அது ப்ரோப்பீனாக வந்து வெளியே போகுது. இப்போ பாருங்கள், இனிஷியலாக சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன்
டைம் பாருங்கள், 0 டைமில் எவ்வளோ இருக்குன்னா 2 மோல் லிட்டர் இன்வெர்ஸில் இருக்குது. அப்புறம் பாருங்கள் 780 டிகிரி கெல்வினுக்கு நான் ஹீட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. அப்போனா என்ன அர்த்தம்? ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்த 10 மினிட்ஸ் பாருங்கள் 1.40 மோல் லிட்டர் இன்வெர்ஸுக்கு மாறுது. அடுத்த 15 மினிட்ஸ் பாருங்கள், அப்போ கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரோப்பீனுடைய கான்சன்ட்ரேஷன் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த டிக்ரீஸ் ஆகிற ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ஈக்குவல் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் அதனுடைய ரேட் பாருங்கள், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா, டெல்டானா சேஞ்சுன்னு அர்த்தம், சேஞ்ச் இன் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் டிவைட் பை டெல்டா டைம். அப்போ ரேட் ஓவர் த என்டையர் 30 மினிட்ஸ், ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.69 மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 2.00. அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 0.69 மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 2 டிவைட் பை டைம் போட்டுங்களேன். அதனுடைய டைமு உங்களுக்கு ஃபைனல் வந்து 30 மினிட்ஸு, இனிஷியல் வந்து 0. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1.31 கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 30. அப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு இன்டர்வல் பீரியட்லேயும் நடக்குதுன்னா 4.36 × 10⁻². அப்போ ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் அதனுடைய ரேட்டு உங்களுக்கு எவ்வளோன்னா 4.36 × 10⁻² மோல் லிட்டர் இந்த மினிட்ஸு. இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்டன்ஸ் ரேட் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜ். இன்ஸ்டன்டன்ஸ் ரேட்னா ஒரு பர்டிகுலர் டைமில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ரங்கம்பாளையத்துலேருந்து வந்து ஈரோடு போகிறான்னு வச்சுக்கங்களேன். ஃபஸ்ட்டு எந்த டிராஃபிக்கும் இல்லை, ஒரு 3 ஸ்டாப் தள்ளி போகணும். இப்போ இங்கேருந்து கேகே நகர், அங்கேருந்து டீசல் செட்டு, அங்கேருந்து காலமாடு, அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு எந்த டிராஃபிக்கும் இல்லைன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இன்னும் டிராஃபிக் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். அப்போ ஓவராலாக 20 நிமிஷம் போய் ரீச் பண்ணுறான்னு வச்சுங்க. அப்போ இனிஷியலாக அவனுடைய ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு, ஃபைனலாக போக போக ஸ்பீடானது கம்மியாகுது. அப்போ ஓவராலாக எவ்வளோ நேரத்தில் போனான்னா 20 நிமிஷத்தில் போனான். ஆனால் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் அவனுடைய ஸ்பீடானது கம்மியாகிட்டே போகுது. அப்போ ஆரம்ப நிலையில் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் மேக்ஸிமம். அப்போ உங்களுக்கு ஸ்பீடு என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய ஸ்பீடு என்ன ஆகும்? கம்மியாகிட்டே வரும். அந்த கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கவர் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள் ரேட்டு, இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 0லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே. அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 1.40. அப்போ 1.40 மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ரிலேட்டட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குது, கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா பாருங்கள் மைனஸ் 1.40 மைனஸ் 2 டிவைட் பை 10 மைனஸ் 0. 10ன்றது ஃபைனல் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்டேஜில் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணி 0.6 டிவைட் பை 10. 0.6 டிவைட் பை 10னா 6 × 10⁻²ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.06 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பாருங்கள். அப்போ டைம் ஆக சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ப்ரோப்பீன் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஃபார்ம் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ ரியாக்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது, ப்ராடக்ட் ஆனது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 30 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு பர்டிகுலர் டைமில் இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ அதனுடைய ரேட்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸுக்கு அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் 0.69. அப்போ 30 மினிட்ஸுக்கு 20 மினிட்ஸ்க்கு பாருங்கள் 0.98. அப்போ டிவைட் பை டைமு 30 மைனஸ் 10, 30 மைனஸ் 20. ஸோ அப்போ இது ஓவராலாக மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.29 டிவைட் பை 10 ஆகிடும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2.9 × 10⁻² மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட்ஸ் இன்வெர்ஸ். இப்போ பாருங்கள்
ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபைனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் என்ன 6 × 10⁻−12. அடுத்த 10 நிமிஷத்தில் பாருங்கள் 20லேருந்து 30 2.9 × 10⁻−2. அப்போ பாருங்கள் வேல்யூ ஆனது கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ஆனது உங்களுக்கு கம்மியாக இருக்குது பாருங்களேன். அப்போ கண்டிப்பாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ரியாக்ஷன் ஆனது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனை இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்தா உங்களுக்கு நடைபெறாது. அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள் உங்களுக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சைக்ளோப்ரோபேன் மோலார் கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக வந்து 2 மோல்ஸ் இருக்குது. டைம் ஆக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் ஆனது கம்மியாகிட்டு வருது. அதே மாதிரி பாருங்கள் 2 மோல்ஸ் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் அதனுடைய ஆவரேஜ் ரேட் உங்களுக்கு பாருங்கள் 6.92 × 10⁻−2. இப்போ பாருங்கள் 2 மோலை நான் 1 மோலாக மாற்றிக்கிறேன். அப்போ அதனுடைய இன்ஸ்டன்ட் ரேட் பாருங்கள் /2. அப்படி இதை /2 போட்டிங்க அப்படின்னா 3.46 × 10⁻−2. சரி 1 மோல்லேருந்து 0.5 மோலுக்கு வரேன் அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே /2 போடுங்க. அப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கம்மியாகும். அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து உங்களுக்கு ரியாக்ஷன் ஆனது சொல்ல முடியாது. அப்போ ஸ்பீடை பொறுத்து தான் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.